சக்திவேல் வீட்டில் முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாண்ணே இப்படி அடிபட்டு வந்து உட்காந்துருக்கான் பாருங்கண்ணே நீங்களே அப்படின்னு சொல்ல, என்னடாச்சு அப்படின்னு எங்கள் குமாரை பார்த்து கேட்க, ஒன்றும் இல்லை பெரியப்பா, வண்டியை நான் தான் தெரியாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இதைத்தான் நான் வந்ததுலேருந்து சொல்லிட்டுருக்கான், வர வர இவன் கூட என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சக்திவேல் கோவப்பட, இதில் என்னடா மறைக்கிறதுக்கு இருக்குது, வண்டியில் போகும்போது பார்த்து போக்குமாறு அப்படின்னு அங்கே முத்துவேலும் சொல்லிட்டு உள்ளே போக, என்னடா நடந்துச்சு உண்மையை சொல்லு, எதிர்த்த வீட்டில் இருக்கவனுங்க எவனாவது ஒன்று அடித்தானுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ன அப்படின்னு குமார் சொல்லிகிட்டே இருக்கத்தான் செய்கிறாங்க. எது என்னமோ, ஆனால் நீ என்கிட்ட இப்போல்லாம் எதையுமே மறைச்சிட்டு தான் இருக்க, எதுலேயும் உண்மையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சக்திவேல் திட்டிட்டு போகவும் செய்கிறாங்க. டே குமார் ஒன்றும் பெரிய அளவில் அடிப்படலையே, இல்லைனா ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லி கேட்காம, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க குமாரும். அக்கா பாருங்கக்கான்னு சொல்லிட்டு மாறி கவலையோடு இருக்கத்தான் செய்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க வேலையில் முத்துவேல் கிட்ட எங்கள் சக்திவேல் பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் எப்படியாச்சும் நம்ம குமாருக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், அன்னைக்கு கூட பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்கள வேண்டான்னு சொல்லி வெளியே அனுப்புனது யாரு அப்படின்னு கேட்க, அவன் சின்ன பையனை பழசெல்லாம் நினச்சி ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கான், அதுக்காக நாம் இப்படியே அவனை விட்டுற முடியாதுல்ல, சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்துல இன்னும் இதை விட நல்ல பொண்ணாக பார்த்து நாம் நம்ம பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சணுன்னு அப்படின்னு சொல்ல, நீ சொன்னதை தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன், குமாரை இப்படியே விட்டால் அது சரிப்பட்டு வராதுன்னு தான் எனக்கும் தோணுதுன்னு முத்துவேல் சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க. சக்திவேலும், அண்ணன் நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சக்திவேலும், என்ன இருந்தாலும் குமார் சில விஷயங்களை தப்பு பண்ண தான் செஞ்சுருக்கான், ஆனால் அவன் சில விஷயங்களை ஒழுக்கமாகவும் இருந்திருக்கான், தப்பு பண்ணது என்னவோ என்னால் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ராஜியோடைய நிலைமை அதே தானே, அரசு இந்த வீட்டில் இருந்த மாதிரி தானே ராஜி அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கான், நம்ம போய் கூப்பிட்டும் வர முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்கான், அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய பாசத்தினாலேயோ என்னவோ, நான் தான் முன்ன சொன்ன மாதிரி அது ஒரு புதக்குழி, உள்ளே போனால் இழுத்துக்குமே தவிர வெளியே நம்மளால் அவங்கள கொண்டு வரவே முடியாது, அப்படித்தான் அந்த இடமும். ராஜியும் அப்படித்தான் அந்த புதக்குழியில் மாட்டி சிக்கி தவிச்சிட்ருக்கான், அவளை வெளியே கொண்டு வரதை பற்றி நீங்களும் யோசிக்க வேணாமான்னு சொல்ல, நான் என்ன யோசிக்கணும்னு நீ நினைக்கிறேன், அங்கே போய் நேரடியாக கேட்டு அவமானப்பட்டதெல்லாம் பார்த்தாதான், அந்த ராஜியை வரமாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு அவளை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுனால மட்டும் என்ன ஆகிட போகுதுன்னு எங்கள் சக்திவேலை பார்த்து முத்துவேல் கேட்குறாங்க. நான் அதுக்கு சொல்லலைன்னு, ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் வாழ்கிறானா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு எங்கள் சக்திவேலை பார்த்துட்டு முத்துவேல் கேட்க, அதுக்கு சக்திவேல் சொல்கிறாங்க, ஆமாண்ணே, என்ன இருந்தாலும் இந்த கதிர் பையன் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான், அவனும் காலேஜ் படித்தப்போ அந்த ஒரு பொண்ணு அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணதான் நானும் கேள்விப்பட்டேன், ஒருவேளை ராஜி கூட வாழை பிடிக்காமல் அந்த பொண்ணு கூட தான் வாழை பிடிச்சிருக்குன்னு உங்கள் பொண்ணை விட்டுட்டு அவன் தனியாக போயிட்டானா, அந்த மாதிரி கஷ்டம் எதுவும் ராஜிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னு இங்கே ஏற்றி விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்கள்ல, அந்த கதிர் இப்போ பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிட்டான், ட்ராவல்ஸ் வச்சுட்டான், அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு என்னென்ன நடக்க போகுது, நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அந்த கதிரை நினச்சோம், இந்த ராஜியை நினச்சோம், அந்த கதிர் மேலே உங்களுக்குன்னு ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்தே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் சக்திவேல் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முத்துவேல் வந்துட்டு, ஒருவேளை நம்ம தம்பி சொல்கிறது மாதிரி ஏதாவது உண்மையாக இருக்குமா, விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ராஜிக்கு வேணால் அங்கே இருக்க ஆசையாக இருக்கலாம், ஆனால் ஒருவேளை கதிருக்கு விருப்பம் இல்லைனா எதுக்காக ராஜியோடைய ஆசைக்காக அவன் வந்துட்டு போலீஸ் வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் கொடுக்கணும், எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக கதிர் அப்படிப்பட்டவனாக இருக்க மாட்டான்னு முத்துவேல் யோசிக்கிறாங்க. கதிர் வந்துட்டு கதிரோடைய ட்ராவல்ஸ்லேருந்து தான் ஒரு ஃபோன் கால் வருது, ட்ராவல்ஸ்லேருந்து இங்கே போகிறதுக்கு ஆட்கள் இல்லாததுனால ராஜியை வந்துட்டு ட்ராவல்ஸில் இருக்க வச்சுட்டு கதிர் தான் கார் எடுத்துகிட்டு போகவும் செய்கிறாங்க. என்ன சொல்லியுமே கதிர் கேட்கல, தான் தான் போயாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால இங்கே கதிர் தான் போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு பொண்ணை தான் பிக்கப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே ரவுடி பசங்க கிட்டேருந்து காப்பாற்றின அந்த பொண்ணை தான் இங்கே கதிர் வந்துட்டு திரும்ப பார்க்கவும் செய்கிறாங்க. எப்படிங்க இருக்கீங்கன்னு இங்கே கதிர் கேட்க, நான் நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே வந்து உட்காரவும் செய்கிறாங்க. ஆமாம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே அந்த பசங்களால சொல்லி கேட்க, இல்லைங்க இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், இப்போ எப்படியும் உங்கள் அப்பா இந்த மாதிரி இங்கே விட்டாங்கன்னு சொல்ல, உங்கள் மேலே இந்த நம்பிக்கை தான் சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்கன்னு நீங்கள் கதிர் கேட்க, அதுக்கு அங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லைங்க உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை அப்பாவுக்கு இருக்குது, அந்த நம்பிக்கையில் தான் அப்பாவும் என்னை இப்போ விட்டாங்க, ஏன்னா உங்களுடைய ட்ராவல்ஸ்னால் அப்பாவுக்கு தெரியும், உங்களால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன்றதும் அப்பாவுக்கு தெரியும், அதனால தான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் என்னை உங்கள் கூட அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. கதிர்
இதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இங்கே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கெங்கே போகணுன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவிலுக்கு போகலான்னு தாங்கன்னு சொல்லும்போது இப்போ கூட உங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லி கேட்க சேச்சா அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணான்னு சொல்லி நான் தூக்கி எறிஞ்சிட்டேங்க. இப்போ என் கூட இருக்கிறது 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே காரில் போயிட்டே இருக்காங்க அவங்க அந்த பொண்ணும். அப்போ தான் இங்கே கதிர் கேட்குறாங்க, என்னங்க படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கங்க படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அதுவும் உங்களை மாதிரியான ஒரு பையனை தான் அப்படின்னு சொன்னதுமே கதிருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாங்க அன்னைக்கு என்னை நீங்கள் காப்பாற்றினதுக்கு பிறகு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிட்டு உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியலை. எனக்கு கூட இப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எங்கள் அப்பாவுக்கு கூட உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எனக்கு மட்டும் உங்களை பிடிச்சிருக்குன்னு எங்கள் வீட்டில் சொன்னேன்னா நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூட தயங்க மாட்டாங்க. நான் இப்படி டைரெக்டாக உங்ககிட்ட இப்படி சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல கதிர் சடனாக காரை நிறுத்துறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரை பார்த்து கேட்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் கூட உங்கள் கல்யாண கதை தான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஊரில் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சால் பல பேருக்கு தெரியாதா. நீங்கள் உங்கள் அத்தை பொண்ணு, நீங்கள் உங்கள் மாமா பொண்ணு ராஜியை காப்பாற்றணுன்றதுக்காக தானே அவங்கள நீங்கள் கல்யாணமாக பண்ணிக்கிட்டீங்க, விரும்பி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் விரும்புகிறேனே அப்படின்னு கதிர் சொன்னதும் அந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சியாகி உட்காந்துருக்கேன். எனக்கு ராஜி தான் எல்லாம், ராஜியை தவிர்த்து என்னால் வேறு எதையுமே யோசிக்க முடியாது. எனக்காக அவள் ஒன்றையும் பார்த்து செஞ்சிட்ருக்கா. இப்போ கூட ட்ராவல்ஸில் அவள் எனக்காக இருந்து பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்காக அந்த கஷ்டம்லாம் பட்டுட்டு தான் இருக்கா. எனக்காக அவள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அவளுக்காக நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்ய ஆசைப்பட்றேன். அவளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் அவளுக்கு கொடுக்குற ஒரு நல்ல மரியாதையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இனி இந்த எண்ணத்தோட நீங்கள் என் காரில் ஏற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக இறங்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் இறக்கி விடவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா கதிர் திரும்பி பக்கமாக வண்டி எடுத்துகிட்டு போகிறத பார்த்த அந்த பொண்ணு அவ்வளோ நேரமும் ஃபோனை ஆன்லைன் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. முத்துவேல் கேட்குற மாதிரி முத்துவேல் தான் இந்த விஷயத்த சொல்லி நடிக்கவும் சொல்லியிருக்காங்க. முத்துவேல் சொன்னது மாதிரி அந்த பொண்ணு கேட்க போய் கடைசியில் இங்கே இந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அங்கே கதிருடைய அதாவது கதிருக்காக இதை செய்கிறதுல நான் நினச்சி சந்தோஷப்படுறேன். இவ்வளோ பெரிய ஒரு உதவியை எனக்கு செஞ்ச கதிர்க்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி நினச்சி தான் அவங்க இந்த விஷயத்தை வந்துட்டு நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. முத்துவேல் கரெக்டாக அந்த கோவில் வாசலில் நிற்க பக்கத்தில் போனவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேசி பார்த்தேன் சார், கதிரை பற்றி இனிமேலாவது நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவேல் கிட்ட அந்த பொண்ணு சொல்ல முத்துவேல் அப்படியே நின்று யோசனையாகவே இருந்துகிட்டு இருக்காரு. முத்துவேல் யோசிக்கிறாங்க, கதிர் ரொம்ப நல்லவன், அவன் என் பொண்ணை என்றைக்குமே விட்டு கொடுத்துட மாட்டான், என் பொண்ணுக்கு உண்மையாகவும் இருக்கான், நேர்மையாகவும் இருக்கான். இந்த உலகத்தில் ஒரு அப்பாவுக்கு இதை விட வேறு சந்தோஷம் என்ன வேணும். தான் வாழ போன இடத்துல தான் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்றத அந்த பையன் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. அந்த வகையில் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் முத்துவேல் நினச்சிக்கவும் செய்கிறாங்க. முத்துவேல் சாரிம்மா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அங்கல், எனக்காக இல்லை, ஆனால் இந்த விஷயத்தை நான் கதிருக்காக தான் செஞ்சேன். என்னை அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றின கதிருக்காக இதை கூட செய்யலைனா எப்படி. சீக்கிரமாகவே நீங்கள் அவங்க 2 பேரையும் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷம் தானே அந்த பொண்ணு சொல்லிட்டு போக தான் செய்கிறாங்க. முத்துவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்திவேல் சொன்ன மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இங்கே அந்த கதிர்கிட்ட இல்லைன்றதை அவங்க தரமாக நம்பவும் செய்கிறாங்க. இங்கேருந்து கதிர் நேராக ட்ராவல்ஸுக்கு போகிறாங்க. ட்ராவல்ஸில் அங்கே ராஜி உட்காந்து இங்கே தனியாக வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கதை தூரம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க கதிருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உன்னை நான் என்றைக்குமே கைவிட்ட மாட்டேன் ராஜி, என்னைக்கு இருந்தாலும் நான் உன் கூட சந்தோஷமாக வாழத்தான் போகிறேன், அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தபடி அங்கே ராஜியை பார்த்துட்டே நிற்க ராஜி அங்கே தன்னுடைய வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதே போல் வீட்டுக்கு போன முத்துவேல் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் இருக்கிறத பார்த்த பாட்டியும் சரி வடியும் சரி, என்னங்க இன்னைக்கு ரொம்ப துள்ளலாக இருக்கீங்க, ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கேட்குறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, சந்தோஷமாக இருந்தால் தான் ஸ்வீட் சாப்பிடணுமா, எனக்கு ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால கேட்டேன், நீ போய் செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்லி எங்கள் வடிவை அனுப்பி வைக்கவும் செய்ய, நீ இப்படியே இருடா முத்துவேலு, இந்த மாதிரி உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ராஜி இருக்கிற வரைக்கும் தான் உன் முகத்தில் சந்தோஷம் இருந்துச்சு, அவள் விட்டுட்டு போனதுக்கு பிறகு அந்த சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்ல, இனி நான் எப்போதும் இப்படியே தாம இருப்பேன்னு சொல்கிறாங்க. என்ன அண்ணன்கிட்ட நம்ம குழப்பத்தை தானே ஏற்படுத்தி விட்டோம், அண்ணன் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காரு, என்ன நடந்திருக்குன்னு ஒரு யோசனையோட சக்திவேல் சந்தேகத்தோட இங்கே முத்துவேலை பார்க்கவும் செய்கிறாங்க.